வணக்கம் ரவி. கேரள மாநிலம் ஆலப்புழா மாவட்டம் கட்டையங்குளம் என்ற இடத்தில் கடந்த ஜூன் 13ஆம் தேதி ரூபாய் 3,24,00,000 பணத்தை நகைக்கடை அதிபரிடமிருந்து 12 பேர் கொண்ட கும்பல் வழிப்பறி செய்துவிட்டு ஆரியங்காவு வழியாக திருப்பூர் மாவட்டத்திற்குள் தலைமறையாகிவிட்டது. இது தொடர்பாக கேரள மாநிலம் கரியகுளக்கரை காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வந்த நிலையில் இந்த வழக்கு தொடர்பாக திருப்பூர் மாவட்டத்தைச் சேர்ந்த சுபாஷ் சந்திர போஸ் மற்றும் திருக்குமார் ஆகிய உட்பட 7 பேரை கைது செய்யப்பட்டிருந்தனர். தொடர்ந்து இந்த வழக்கு தொடர்பாக மற்ற குற்றவாளிகளை போலீசார் தேடி வருவது என்று திருவாரூரை சேர்ந்த பாஜக ஓபிசி அணி மாநில செயற்குழு உறுப்பினர் துரையரசு ஏற்கனவே கரியகுளக்கரை காவல் நிலையத்தில் சென்று ஆஜராகிவிட்டு தெரிகிறது. இந்த நிலையில் நேற்று திருவாரூருக்கு வருகை தந்த கேரள போலீசார் திருவாரூர் அருகே கீழக்காவாதக்குடியில் வசிக்கும் நகர பாஜக இளைஞரணி தலைவர் ஸ்ரீராம் கைது செய்தனர். மேலும் இந்த கடத்தலுக்கு ஸ்ரீராம் பயன்படுத்திய காரையும் பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் இந்த சம்பவம் திருவாரூர் மாவட்டத்தின் குறிப்பாக தமிழ்நாடு முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் தற்போது பாஜகவின் மாநில தலைவர் முக்கிய அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். குறிப்பாக அந்த அறிக்கையில் வெளியிட்டது என்னவென்றால் பாத்தீங்கன்னா, திருவாரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த இதர பிற்படுத்தப்பட்ட அணியின் ஓபிசி மாநில செயற்குழு உறுப்பினரான துரையரசு மற்றும் ஸ்ரீராம் ஆகிய இருவரும் சட்டவிரோத நடவடிக்கையிலும் கட்சிக்கு களங்கம் விளைவிக்கும் செயலை செய்ததாலும் அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் கட்சியின் அடிப்படை உறுப்பினரிலிருந்தும் உடனடியாக நீக்கப்படுகிறார்கள். ஆகவே கட்சியின் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் அவரிடம் கட்சி சார்பாக எவ்வித தொடர்பும் வைத்துக் கொள்ளக்கூடாது என அறிக்கை வெளியிட்டுள்ளார். இந்த அறிக்கை வெளியிட்டது தற்போது மாவட்ட பிஜேபியினுடைய பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.